நாடு முழுவதும் இன்று பிற்பகலில் நீட் மறுதேர்வு நடைபெறும் நிலையில் தமிழ்நாட்டில் 1,42,000 மாணவர்கள் தேர்வெழுத உள்ளனர். பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:15 மணி வரை நடைபெறும் தேர்வுக்கு காலை 11 மணி முதல் பிற்பகல் 1:30 மணிக்குள் மாணவர்கள் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்படுவர் எனவும், அஞ்சல் அட்டை அளவில் புகைப்படம் ஒட்டி கையெழுத்திட்ட ஹால் டிக்கெட், 2 பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் எடுத்துச் செல்வது கட்டாயம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அடையாள ஆவணமாக ஆதார், பான், பாஸ்போர்ட், வாக்காளர் அட்டை, ஓட்டுநர் உரிமம் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை எடுத்துச் செல்லலாம் எனவும், ஒளிபுகும் வகையிலான டிரான்ஸ்பரண்ட் தண்ணீர் பாட்டிலை தேர்வு மையத்தினுள் எடுத்துச் செல்லலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வு மையத்திற்குள் பேப்பர், பேனா, பென்சில் மற்றும் பை கொண்டு செல்லக்கூடாது எனவும், பெல்ட், தொப்பி, வாட்ச் மற்றும் தோடு உள்ளிட்ட அணிகலன்களை அணிந்து செல்லக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனினும் பெண்கள் தாலி அணிந்து செல்ல தடையில்லை என தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. லேசான அரைக்கை ஆடைகளையும், ஸ்லிப்பர், லோஹில் செருப்பு ஆகியவற்றை மட்டுமே அணிந்து வர வேண்டும் எனவும் தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை, திண்டுக்கல் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வடக்கு கேரள பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய இடங்களில் ஒரு வாரத்திற்கு மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று கணித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யும் என்று தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை மாவட்டங்களில் நாளை பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கணித்துள்ளது. வண்டலூர் உயிரியல் பூங்காவில் இன்றும் நாளையும் அனுமதி இலவசம் என அறிவிக்கப்பட்ட நிலையில் ஆன்லைன் மூலம் புக்கிங் நிறைவடைந்ததால் நேரில் வருவோருக்கு அனுமதி வழங்கப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளையொட்டி வண்டலூர் உள்ளிட்ட தமிழ்நாட்டில் உள்ள உயிரியல் பூங்காக்களை இன்றும் நாளையும் மக்கள் இலவசமாக பார்வையிடலாம் என வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார் அறிவித்தார். வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு செல்வதற்கான அனுமதிச் சீட்டு ஆன்லைன் வாயிலாகவும் வழங்கப்படும் நிலையில் இன்றைக்கும் நாளைக்குமான டிக்கெட்டுகள் அனைத்தும் விற்று தீர்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வண்டலூர் பூங்காவில் நாள் ஒன்றுக்கு 20,000 பேருக்கு அனுமதி அளிக்கப்படும் நிலையில் கட்டணமில்லை என்ற அறிவிப்பால் 2 நாட்களுக்கான 40,000 டிக்கெட்டுகளும் ஆன்லைனிலேயே வழங்கப்பட்டு விட்டதாக கூறப்பட்டுள்ளது. இதனால் இன்று வண்டலூர் உயிரியல் பூங்காவில் கவுண்டர்களில் டிக்கெட் வழங்கப்படாது எனவும், முன்பதிவு செய்யாதவர்கள் பூங்காவுக்குள் செல்ல முடியாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற யார் ஒருத்தரும் ஆன்லைனில் பதிவு பண்ணிட்டு கட்டணம் இல்லாமல் உள்ள அந்த கண்டுகளிக்கலாம். அந்த கட்டணத்தை என்னுடைய குடும்ப அறக்கட்டளை நிதியிலிருந்து நான் செலுத்துவதாக நான் உத்தரவிட்டு. வேலூர் மற்றும் சேலம் உயிரியல் பூங்காவிற்கு செல்லும் மக்களுக்கு நுழைவு வாயிலிலேயே கட்டணமில்லா அனுமதிச் சீட்டு வழங்கப்படும் என அமைச்சர் ரஞ்சித்குமார் தெரிவித்தார். தமிழகத்தில் அரிசி விலை கிலோவுக்கு 10 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் மக்கள் பயன்படுத்தும் அரிசி வகைகள் பெரும்பாலும் ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு வருகின்றன. கடந்த பருவத்தில் கர்நாடக மாநிலத்தில் விளைச்சல் சரிந்துள்ளதால் தமிழகத்துக்கு அங்கிருந்து விற்பனைக்காக வருகின்ற அரிசி வரத்து குறைந்துள்ளதாக தெரிகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் சில்லறை விநியோகத்தில் விற்கப்படும் அரிசி விலை கிலோ ஒன்றுக்கு 10 ரூபாய் வரை ஏற்றம் கண்டுள்ளது. கடந்த வாரம் வரை கர்நாடக பொன்னி 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது 10 ரூபாய் உயர்ந்து 60 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1050 என்ற அரிசி 40 ரூபாயிலிருந்து 48 ரூபாய் எனவும், IR 20 ரகம் கிலோ 40 ரூபாயிலிருந்து 45 எனவும், பாபட்லா என்கிற நாட்டுப்பொன்னி அரிசி 60 ரூபாயிலிருந்து 70 ரூபாய் எனவும் விலையேற்றம் கண்டுள்ளது. சமீப காலமாக ஒரு 10 நாளில் கிலோவுக்கு எல்லா அரிசியுமே ஒரு 10 ரூபா கிட்டத்தட்ட விலை ஏறி போச்சு. வரத்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ ஆர்டர் போட்டாலே இப்போ போட்டோம்னா ஒரு 10 நாள், 15 நாள், 20 நாள் இப்படி தான் வருது. ஆர்டரும் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டேங்குது. முன்னெல்லாம் உடனே வந்துடும், இப்போ ரொம்ப லேட் ஆகுது. வர வாடிக்கையில் ரொம்ப சிரமப்படுறாங்க. கிலோவுக்கு 10 ரூபாங்கும் போது அவங்க ஆச்சரியப்படுறாங்க. நாங்கள் கூட வைக்கிற மாதிரியே நினைக்கிறாங்க அவங்க. செயற்கையான தட்டுப்பாட்டை ஏற்படுத்த அரிசி பதுக்கலில் யாரேனும் ஈடுபட்டுள்ளார்களா என்பதை கண்காணிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வியாபாரிகள் வலியுறுத்தியுள்ளனர்.
தஞ்சாவூர் மாவட்டம் பட்டீஸ்வரத்தில் நெல் சேமிப்பு கிடங்கில் மழையால் பாதிக்கப்பட்ட நெல் மூட்டைகளை மீட்டு அரவை ஆலைக்கு அனுப்பி வைத்துள்ளதாக நுகர்பொருள் வாணிபக் கழகம் தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் வெள்ளிக்கிழமை மாலை 3 மணி நேரத்திற்கு மேல் கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக பாபநாசம் அருகே கோவிந்தநல்லூரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சாய்ந்து தண்ணீரில் மூழ்கின. தொடர்ந்து மழை பெய்ததால் மகசூல் இழப்பு ஏற்படும் என்று விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் பட்டீஸ்வரத்தில் அரசு கிடங்கில் திறந்த வெளியில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த 50,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமானதாகவும், கொள்முதல் செய்த நெல்லை பாதுகாப்பாக குடோனுக்கு அனுப்பாமல் அலட்சியமாக செயல்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தினர். ஆனால் இதனை மறுத்துள்ள நுகர்பொருள் வாணிபக் கழக அதிகாரிகள் மழையால் 630 நெல் மூட்டைகள் மட்டுமே பாதிக்கப்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்துள்ளனர். சேதமடைந்த நெல் மூட்டைகள் உடனடியாக தொழிலாளர் மூலம் சுத்தம் செய்யப்பட்டு திருநாகேஸ்வரத்தில் உள்ள அரவை ஆலைக்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும், மழையில் நெல் மூட்டைகள் பாதிக்காதவாறு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய வேளாண் துறை அமைச்சர் வினோத் மழையால் பாதிக்கப்பட்ட நெல் மூட்டைகளை ஆய்வு செய்ய உள்ளதாக தெரிவித்தார். விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் படிப்படியாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும் அமைச்சர் வினோத் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை பார்க்கலாம். எம்ஜிஆர் அமைச்சரவையில் இருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் கோமதி சீனிவாசன், ஆர்.வி. உதயகுமார், மன்சூர் அலிகான் உள்ளிட்டோர் தாவேகாவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். சென்னை பனையூரில் உள்ள தாவேக அலுவலகத்தில் மாற்றுக் கட்சியரை இணைக்கக்கூடிய விழா நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கோமதி சீனிவாசன், முன்னாள் எம்எல்ஏக்கள் சிவசாமி, சுப்பிரமணியன் ஆகியோர் தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் முன்னிலையில் தங்களை கட்சியில் இணைத்துக் கொண்டனர். அதிமுகவிலிருந்து விலகிய திரைப்பட இயக்குநர் ஆர்.வி. உதயகுமார் மற்றும் நடிகர் மன்சூர் அலிகான் தாவேகாவில் இணைந்தார். இதேபோன்று தனது மக்கள் முன்னேற்றக் கழகத்தை கம்பம் எம்எல்ஏ ஜெகநாத் மிஸ்ரா தாவேகாவில் இணைத்து விட்டார். திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாகவும் தாவேக அரசுக்கு முழு ஆதரவு அளிப்பதாகவும் IUML அறிவித்துள்ளது. சென்னை ராயபுரத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. IUML தேசிய தலைவர் காதர் மொய்தீன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தேர்தலில் அமோக ஆதரவோடு வெற்றி பெற்று முதலமைச்சரான விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் தற்போதைய அரசியல் சூழலில் திமுக கூட்டணியில் தொடர்ந்து பயணிக்க இயலாது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து ஊடகங்களிடம் பேசிய காதர் மொய்தீன் திமுகவின் வெற்றிக்காக உழைத்ததாகவும், ஆனால் இறைவனின் நாட்டம் வேறாக அமைந்துவிட்டதாகவும் கூறினார். மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் தமிழக முதல்வராக ஆகிவிடுவார் என்ற நம்பிக்கையோடுதான் தேர்தலிலே நாம் எல்லாம் ஈடுபட்டோம். ஆனால் இறைவனுடைய நாட்டம் வேறாக அமைந்துவிட்டது. கூட்டணி நிலைப்பாடு குறித்தும் காதர் மொய்தீன் அறிவித்தார். உள்ளாட்சி தேர்தல் என்றாலும், சட்டமன்ற தேர்தல் என்றாலும், இடைத்தேர்தல் என்றாலும், பாராளுமன்ற தேர்தல் என்றாலும், இந்த ஆட்சி வெற்றி பெறுவதற்கு தொடர்வதற்கு எல்லா வகையிலும் நாங்கள் ஒத்துழைப்போம். வாடகை சோஃபா வாங்கி போட்டோம். நிறைய சோஃபாவாக வாங்கி 7-8 சோஃபா போட்டு அவர் வந்தவொடனே உட்கார வைக்கணுமேனு சொல்லி அதான் நாங்கள் பண்ணதை தவிர வேற சோஃபா அந்த இதெல்லாம் எங்களுக்கு கூட தெரியாது சார். பெயர் சூட்டப்படாத தாவேக கூட்டணியில் IUML இடம்பெற்றிருப்பதாக குறிப்பிட்டார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளின் நேரலை நிறுத்தப்பட்டது மிகப்பெரிய தவறு என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை நேரலை குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவைத் தலைவர் ஜே.சி.டி. பிரபாகருக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் சட்டப்பேரவையின் நடவடிக்கைகள் நேரலை செய்யப்படும் என்று முதலமைச்சர் அளித்த வாக்குறுதிக்கு மாறாக தற்போது நடைபெற்று வரும் ஆளுநர் உரை மீதான விவாதம் நேரலை செய்யப்படுவதில்லை என்று சுட்டிக்காட்டியுள்ளார். மேகதாது அணை தொடர்பான அரசினர் தீர்மானத்தின் மீதான விவாதங்கள் நேரலை செய்யப்பட்ட நிலையில் அதன் பிறகு நடைபெற்ற விவாதங்கள் உடனடியாக துண்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சியினரின் விவாதங்கள் முற்றிலும் இருட்டடிப்பு செய்யப்பட்டு ஆளுங்கட்சியினருக்கு வேண்டிய விவாத வீடியோக்கள் மட்டும் எடிட் செய்யப்பட்டு மாலையில் வெளியிடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள உதயநிதி சட்டப்பேரவையின் நடவடிக்கைகளை நேரலை செய்வதற்கு பேரவைத் தலைவர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ராஜ்மோகன் சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் முழுவதும் நேரலை செய்யப்படும் என்று தெரிவித்தார். டெமோக்ரஸியில் இதை போன்ற சட்டமன்ற நிகழ்வுகள்லாம் நேரலையில் தொடர வேண்டும் என்பதுதான் நிலைப்பாடு. சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அனைவரோடும் பேசி மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களில் நேரலை தொடரும் என்பதுதான் எங்களுடைய நிலை. சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் எந்த வன்முறையும் நடக்கவில்லை என்றும் அமைச்சர் ராஜ்மோகன் கூறினார்.
தமிழகத்திற்கு வரவேண்டிய முதலீடுகள் ஆந்திரா சென்று விட்டதாக கூறுபவர்களுக்கு சட்டசபையில் தக்க பதிலடி தரப்படும் என அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு தாவேக சார்பில் சிவகாசியில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமை தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா தொடங்கி வைத்தார். தொடர்ந்து ஊடகங்களிடம் பேசிய அமைச்சர் கீர்த்தனா தொழில்துறை வளர்ச்சிக்காக HD ஹுண்டாய் நிறுவனத்துடனான ஒப்பந்தம் உறுதி செய்யப்பட்டதாக கூறினார். அதேபோல மேலும் 2 நிறுவனங்களுடன் விரைவில் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட இருப்பதாக கூறினார். கடந்த 30 நாட்களில் ஏராளமான நிறுவனங்களை சந்தித்து தொழில் முதலீடு ஒப்பந்தம் செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்த அமைச்சர் கீர்த்தனா எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்தார். அவங்க சொல்ற அந்த ஆந்திராக்கு பேச்சுன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு ஒரு தக்க பதிலடி கொடுக்கிற மாதிரி இந்த மாதிரி இங்க வச்சு நான் பேசாம எல்லா இடத்துலையும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. கரெக்டான ஒரு மேடை இருக்கிற இடத்துல தான் அதை பேசணும். சட்டசபையில யாராவது கேட்பாங்கன்னு நம்புறேன். அதுக்கான ப்ரூஃபோட எந்த டயத்துல ஆந்திராவுக்கு போச்சுன்றத ப்ரூஃபோட காமிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். கடந்த ஆட்சி அணுகுமுறையால் தான் நிறுவனங்கள் வெளியேறியதாக அமைச்சர் கீர்த்தனா குற்றம் சாட்டினார். மேகதாட்டுவில் அணை கட்டுவதை தடுக்க ஒட்டுமொத்த தமிழகமும் இணைந்து போராட வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் சண்முகசுந்தரம் பகுதியில் உள்ள ஓடையில் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கும் சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணியை வைகோ தொடங்கி வைத்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாதுவில் அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றுவது மட்டும் போதாது என்று கூறினார். தமிழ்நாட்டுக்கு கேடே நரேந்திர மோடி சர்க்கார் தான். நம்ம என்ன தீர்மானம் சட்டசபையில போட்டாலும் சரி மகிழ்ச்சி, ஒரு மனதா போட்டதுல மகிழ்ச்சி. ஆனால் இது மட்டும் போதா, இது தடுத்து நிறுத்தாது. மத்திய சர்க்காரை எதிர்த்து அண்ணா எப்படி எழுச்சி நாள் கொண்டாடினாரோ அதுபோல மொத்த தமிழகமும் மத்திய சர்க்காரை எதிர்த்து ஒரு பந்தோ ஒரு போராட்டமோ அறிவிச்சு மத்திய சர்க்காரை தமிழகம் கோபத்தோடு எதிர்க்கிறது என்ற நிலையை ஏற்படுத்தினால்தான் அதை ஓரளவு தடுத்து நிறுத்த முடியும். தமிழ்நாட்டிற்கு எதிராக மத்திய அரசு சதித்திட்டம் தீட்டுவதாகவும் வைகோ குற்றஞ்சாட்டினார். சர்வதேச யோகா தினத்தில் பிரதமர் மோடி பங்கேற்பு. மகாராஷ்டிராவில் கோயில் மண்டப மேற்கூரை விழுந்த விபத்தில் 7 பேர் உயிரிழப்பு. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான தொடரை முழுமையாக கைப்பற்றிய இந்தியா உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். कमर से आगे की ओर झुकाइए, सांस छाड़ते छाड़ते कोमर থেকে झुकान, दोनों हाथों को दोनों पैरों के पंजे के पास रखने का प्रयास, দুটো হাতকে পায়ের পাশে স্থাপিত করুন और दोनों घुटने को सीधा रखने का प्रयास, দুটো হাঁটুকে সোজা করার প্রয়াস করুন। इस अवस्था में सामान्य श्वास प्रश्वास के साथ रहिए. சர்வதேச யோகா தினத்தையொட்டி கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி யோகாசனங்களை செய்து அசத்தினார். 12வது சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற கருப்பொருளில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு யோகாசனங்களை செய்தனர். पीछे की तरफ लेके जाइए, धीरे धीरे अपना बॉडी के पिछन दिखे झुकान. इसका अभ्यास करते समय आंखें खुली रखना है. உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கலந்து கொண்டு ஆசனங்களை செய்தார். ஸ்ரீநகரில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் சிறுமிகள் உட்பட நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். லடாக்கில் உள்ள பாங்காங் ஏரிக்கரையில் இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படையினர் ஏற்பாடு செய்த யோகா நிகழ்ச்சியில் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். குஜராத் மாநிலம் வதோதராவில் நீச்சல் குளத்தில் பெண்கள் யோகாசனம் செய்து அசத்தினர். நாக்பூரை சேர்ந்த மாணவருக்கு அபுதாபியில் நீட் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரை சேர்ந்த அல்துல்லா முகமது தலீப் என்ற மாணவர் நீட் மறுதேர்வுக்கு விண்ணப்பித்திருந்தார். மறுதேர்வுக்கான ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்தபோது அவருடைய தேர்வு மையம் அபுதாபியில் உள்ள ஒரு இந்திய பள்ளி என குறிப்பிட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதையடுத்து மாணவரின் தந்தை முகமது தலீப் தேசிய தேர்வு முகமையின் உதவி மையத்தை தொடர்பு கொண்ட நிலையில் தேர்வு மையம் மாற்றித்தரப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது. அபுதாபியில் மையம் ஒதுக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த தன்னுடைய மகன் தேர்வுக்கே செல்ல மாட்டேன் என்று கூறியதாகவும் தாய் சமாதானப்படுத்தியதை தொடர்ந்து மீண்டும் தேர்வுக்கு தன்னுடைய மகன் ஆயத்தமாகி வருவதாகவும் முகமது தெரிவித்துள்ளார். தேர்வு மைய குளறுபடிக்கு கண்டனம் தெரிவித்திருக்கூடிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நாக்பூர் மாணவரின் மனநிலையை புரிந்து கொள்ள முடிகிறதா என்று வினவியுள்ளார். மாணவர்கள் மற்றும் பெற்றோரின் பொறுமையை தேசிய தேர்வு முகமை சோதிப்பதாக சாடியுள்ள ராகுல் காந்தி குழந்தைகளின் எதிர்காலத்தில் விளையாட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளார்.
இந்நிலையில் அபுதாபியில் தேர்வு மையம் ஒதுக்கிய மாணவருக்கு நாக்பூரிலேயே வேறு தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டதாக தேசிய தேர்வு முகமையின் இயக்குநர் அபிஷேக் சிங் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் அனுமன் கோயிலில் உள்ள மண்டபத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்த விபத்தில் 7 பக்தர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். பர்வானி மாவட்டத்தில் யஷ்வாடி பகுதியில் உள்ள அனுமன் கோயிலில் அமைந்துள்ள மண்டபத்தில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. எனினும் பக்தர்கள் வழக்கம் போல சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் பக்தர்கள் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் மண்டபத்தின் மேற்கூரை திடீரென சரிந்து விழுந்தது. இடிபாடுகளில் சிக்கி 7 பேர் உயிரிழந்தனர். மேலும் 30 பக்தர்கள் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 6 பக்தர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. பெங்களூருவில் வெளுத்து வாங்கிய மழையால் ஒயிட்ஃபீல்ட் உள்ளிட்ட இடங்கள் தண்ணீரில் தத்தளித்தன. கர்நாடக மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் பெங்களூருவில் கனமழை கொட்டி தீர்த்தது. ஒயிட்ஃபீல்டு பகுதியில் சாலையில் முழங்கால் அளவுக்கு மேல் தண்ணீர் தேங்கியது. ஜிஆர்டி சந்திப்பு, பத்ரஹள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் சாலையில் தண்ணீர் தேங்கியதால் இருசக்கர வாகனங்களை தள்ளிச் செல்லும் நிலை ஏற்பட்டது. சாலையின் ஒருபுறத்தில் அதிக அளவில் மழைநீர் தேங்கி செல்ல முடியாத நிலை ஏற்பட்டதால் மறுபுறத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஒருநாள் தொடரில் ஆப்கானிஸ்தானை 3-0 என இந்தியா ஒயிட் வாஷ் செய்தது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதிய 3வது ஒருநாள் போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்றது. இரு போட்டிகளின் முடிவில் 2-0 என இந்திய அணி தொடரை கைப்பற்றியிருந்த நிலையில் 3வது போட்டியில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் ஆடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவர்களில் 218 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. 219 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி ஒரு விக்கெட் மட்டுமே இழந்து 29 ஓவர்களிலேயே இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. தொடக்க ஆட்டக்காரர்களாக இறங்கிய ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா ஜோடி அதிரடி காட்ட முதல் விக்கெட்டுக்கு 170 ரன்களை குவித்தனர். ரோஹித் சர்மா 70 ரன்களில் அவுட்டாக அதிரடியாக ஆடிய ஜெய்ஸ்வால் 3 சிக்சர்கள் 14 பவுண்டரிகளுடன் சதமடித்து அசத்தினார். இதன் மூலம் இந்திய அணி ஒருநாள் தொடரை 3-0 என முழுமையாக கைப்பற்றி அசத்தியது. ஹோர்மோஸ் நீரிணையை மூடுவதாக அறிவித்த ஈரான். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நெதர்லாந்து, ஜெர்மனி அணிகள் வெற்றி உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் மூடுவதாக ஈரான் ராணுவம் அறிவித்துள்ளது. நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு அமெரிக்கா, ஈரான் இடையே 14 அம்ச அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்நிலையில் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் 2 குழந்தைகள் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததை அடுத்து ஈரான் ராணுவம் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் மூடுவதாக அறிவித்துள்ளது. போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் மீறியதே ஹோர்முஸ் நீரிணையை மூட காரணம் என ஈரானின் உயர்மட்ட கூட்டு ராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது. தடையை மீறி கப்பல்கள் நெருங்கினால் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கிடையாது என ஈரான் கடற்படை எச்சரித்துள்ளது. இதனால் கச்சா எண்ணெய் விலை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. எனினும் ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதாக தெரியவில்லை எனவும் அதற்கான ஆதாரம் இல்லை எனவும் அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் தெரிவித்துள்ளார். இந்த சூழலில் அமெரிக்கா, ஈரான் இடையே இறுதி ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தை சுவிட்சர்லாந்தின் பெர்கன்ஸ்டாக் நகரில் இன்று நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பங்கேற்க சுவிட்சர்லாந்து சென்றுள்ள அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் அணுசக்தி மற்றும் லெபனான் விவகாரங்கள் குறித்து பேச உள்ளதாக கூறினார். இன்றைய பேச்சுவார்த்தையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் பங்கேற்கிறார். சரிந்த தனது செல்வாக்கை உயர்த்த அமெரிக்காவின் நட்புறவை மெலோனி விரும்புவதாக ட்ரம்ப் விமர்சித்திருந்த நிலையில் தனது செல்வாக்கு தேச நலனை பாதுகாத்ததால் வந்தது என மெலோனி பதிலடி கொடுத்துள்ளார். உள்நாட்டில் செல்வாக்கை இழந்த இத்தாலி பிரதமர் மெலோனி G7 உச்சி மாநாட்டில் தன்னுடன் புகைப்படம் எடுத்து செல்வாக்கை உயர்த்த முயன்றதாகவும் அதற்கு தான் மறுத்துவிட்ட நிலையில் மெலோனி மீது தனக்கு பரிதாபம் ஏற்பட்டதாகவும் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். ட்ரம்பின் கூற்று முற்றிலும் பொய் என மறுத்த மெலோனி தானும் இத்தாலியும் ஒருபோதும் யாரிடமும் கெஞ்சியதில்லை என்றார். மெலோனியை மீண்டும் வம்புக்கு இழுத்த
ட்ரம்ப் இத்தாலி உள்ளிட்ட நாட்டோ நாடுகளை பாதுகாக்க அமெரிக்கா பல பில்லியன் டாலர்களை செலவிட்டதாக குறிப்பிட்டு, இருந்தபோதிலும் இத்தாலியின் ராணுவ தளங்களை கூட பயன்படுத்த அவர் அனுமதிக்கவில்லை என்று கூறியுள்ளார். தற்போது ஈரானை அமெரிக்கா ராணுவ ரீதியாக தோற்கடித்த நிலையில் தனது செல்வாக்கை உயர்த்த அமெரிக்காவின் நட்புறவை மெலோனி விரும்புவதாகவும் கூறி அதற்கு நோ தேங்க்ஸ் என குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் தனது செல்வாக்கு தேச நலனை பாதுகாத்ததால் வந்தது என ட்ரம்புக்கு மெலோனி பதிலடி கொடுத்துள்ளார். அமெரிக்க ராணுவ தளவாடங்கள் விஷயத்தில் ஒப்பந்தப்படியே நடந்து கொண்டதாகவும், தான் பிரதமராக நீடிக்கும் வரை அதனை மீற முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சீனாவில் ஆற்றில் வீசப்பட்ட வாத்துகளை பிடிக்கும் திருவிழா களை கட்டிய காட்சிகளே இவை. சீனாவில் புகழ்பெற்ற கவிஞர் கியூ யுவானின் நினைவை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் பாரம்பரிய டிராகன் படகு திருவிழா நடத்தப்படுகிறது. நடப்பாண்டு டிராகன் படகு திருவிழா நாடு முழுவதும் களை கட்டியுள்ளது. அதன்படி ஹியூனான் மாகாணத்தில் உள்ள பீனிக்ஸ் நகரத்தில் டிராகன் படகு விழாவையொட்டி வாத்து பிடிக்கும் போட்டி நடைபெற்றது. இதில் பாரம்பரிய முறையில் கட்டப்பட்ட வீடுகளிலிருந்து 500 உயிருள்ள வாத்துகள் ஆற்றில் வீசப்பட்டன. அவற்றை ஆற்றில் நீந்திக் கொண்டிருந்த சுற்றுலாப் பயணிகள் போட்டி போட்டுக் கொண்டு பிடித்தனர். வாத்துகளை பிடித்து வெற்றிகரமாக கரைக்கு கொண்டு வந்தவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஜெர்மனியில் 2 சரக்கு ரயில்கள் நேருக்கு நேர் மோதியதில் ரயில் பெட்டிகள் சரிந்து சாலையில் விழுந்த காட்சிகளே இவை. மியூனிக் நகரில் சனிக்கிழமை நள்ளிரவு 1:30 மணியளவில் 2 சரக்கு ரயில்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகின. இதில் ஒரு ரயிலின் 2 பெட்டிகள் தடம் புரண்டு 15 அடி உயரத்திலிருந்து சாலையில் விழுந்தன. தகவல் அறிந்து வந்த ரயில்வே ஊழியர்கள் தடம் புரண்ட பெட்டிகளை மீட்டு போக்குவரத்தை சீர் செய்தனர். இந்த கோர விபத்தில் பலத்த காயமடைந்த ஒருவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் இங்கிலாந்து தலைநகர் லண்டன் அருகே 2 பயணிகள் ரயில்கள் மோதிக்கொண்டதில் ரயில் ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்தார். 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்வீடனை 5-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி நெதர்லாந்து அணி வெற்றி பெற்றது. அமெரிக்காவின் ஹியூஸ்டன் மைதானத்தில் நடந்த ஆட்டத்தில் நெதர்லாந்து அணியின் பிராபே மற்றும் கேக்போ ஆகியோர் தலா 2 கோல்கள் அடித்தனர். நெதர்லாந்து 4 கோல் அடித்திருந்த நிலையில் ஸ்வீடனின் எலங்கா 1 கோல் அடித்து அந்த அணியின் கணக்கை தொடங்கினார். நெதர்லாந்தின் சமவெளி 1 கோல் அடிக்க கடைசி வரை ஸ்வீடன் அணி வேறு கோல்கள் அடிக்காததால் 5-1 என்ற கணக்கில் நெதர்லாந்து அணி வெற்றி பெற்றது. முதல் போட்டியில் ஜப்பானுடன் டிரா செய்த நெதர்லாந்து இதன் மூலம் முதல் வெற்றியை ருசித்தது. கனடாவின் டொரண்டோவில் நடைபெற்ற போட்டியில் ஜெர்மனி 2-1 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்டை வீழ்த்தி தனது 2வது வெற்றியை பதிவு செய்தது. ஐவரி கோஸ்டின் பிராங்க் கெஸ்ஸி 1 கோல் அடித்த நிலையில் ஜெர்மனியின் டெனிஸ் உண்டாவ் 2 கோல்கள் அடித்து அதிர்ச்சி கொடுத்தார். இதனால் 2-1 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனி வென்றது. இதன் மூலம் 32 அணிகள் கொண்ட சுற்றுக்கு ஜெர்மனி முன்னேறியுள்ளது.